ووضع அடுத்த கேள்வி 8. அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். குரான் குரான் கானினா புரியல. ஏன்னா நமக்கு உருது தெரியாது, அதனால கொஞ்சம் கேட்டுக்கிறேன். சொல்லுங்க ஜி. சரி, ரைட், ஓகே, சரி. இல்லை, ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுருங்களேன். ஒரு கேள்வி கேட்டு இல்லை, அப்படியே ஒன்று ஒன்றா போச்சுன்னு சொன்னால் அடுத்தடுத்த உங்களுக்கு கொஞ்சம் சரி கேளுங்க. அது தொடர்பு இருக்குதா இல்லையான்னு பார்த்துப்போம். மேலே உட்காரலாமா? குரானுக்கு மேலே ஏறி உட்கார்றதா? சரி சரி, ரைட், ஓகே. சகோதரி ஏற்கனவே முன்னாடி சொன்னமா இல்லை, தரையில் வைக்கிறது. இப்படி குரான் வந்து தரையில் இருந்தால் நம்ம மேலே அந்த பக்கம் தனியாக உட்காந்துக்கிடலாமான்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் அந்த குரானை இப்போ ஆரம்பத்தில் சொன்னது தான், அவமதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் யார் எதை செய்தாலும் அதை மார்க்கத்தில் கூடாதுன்னு சொல்லுவோம். இப்போ நாம் அப்படி குரான் கீழே இருக்குது, நம்ம அந்த பக்கம் தள்ளி சேரில் உட்காந்துருக்கிறோம்னு வைங்க, அதை நம்ம அவமதிக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தில் நம்ம செய்கிறதில்ல. அது மார்க்கத்தில் பிரச்சனை இல்லை. அது முன்னாடி சொன்ன கேள்வியினுடைய ஒரு இது. இப்போ அதில் வந்து அந்த குரான் காலியா காணி, சரி, நமக்கு உருது தெரியாது, தவறு நினச்சிக்கிடாதுங்க. அதாவது ஒரு ஆள் வந்து ஒரு வீடு கட்டுறாங்க அல்லது ஒரு கடை ஏதாவது ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொன்னால், குரான் 30 ஜுசுக்கள்னா குறிப்பிட்ட சில ஜுசுக்களை ஒரு ஆட்கள்கிட்ட சொல்லி இதை குரானை ஃபுல்லாக ஓதி முடிங்க என்று குரானை ஃபுல்லாக ஓத சொல்லுவாங்க நினைக்கிறேன். அப்படி ஓதுறதன் மூலமா அந்த புது வீட்டில் பரக்கத்து உண்டாகும். எல்லாருடைய நோக்கம் அதுதான். ஒரு புது வீட்டுக்கு வந்து அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேணும்னா அந்த இறைமுடைய வேதமான அந்த குரானை ஓதணும். ஒரு கடையை துறக்கிறோம், வியாபாரம் கடுமையாக இருக்கணும், சீக்கிரத்திலேயே பெரிய பணக்காரனை மாறணும். ஒன்றுக்கு 2-3 தடவை கூட அந்த குரானை நம்ம ஓத வச்சுட்டோம்னா பெரிய பணக்காரனா மாறிடலாம் என்ற இந்த ஒரு எண்ணம் இன்னைக்கு முஸ்லிம்கள்ட்ட இருக்கத்தான் செய்யுது. ஆனா இது உண்மையிலேயே மார்க்கத்தில் இருக்குதா இல்லையா என்று பார்த்தால் மார்க்கத்தில் இப்படி நமக்கு சொல்லப்படலைங்க. மார்க்கத்தில் நமக்கு வந்து ஒரு புது வீடு கட்டி அந்த புது வீட்டில் ஒரு பரக்கத்து உண்டாகணும்னா அந்த வீட்டில் போய் குரானை எடுத்து படியுங்க என்று சொல்லி எங்கேயுமே சொல்லப்படலை. இன்னும் சில இடங்கள்ல இறந்தவங்க வீட்டில் என்ன செய்வாங்க, குறிப்பிட்ட ஒரு ஜுசுவை கொடுத்து நீங்க இந்த ஜுசு ஓதுங்க, நீங்க இந்த ஜுசு ஓதுங்க, இப்படி நிறைய பேர் ஓத வச்சு அந்த குரானை ஃபுல்லா என்ன செஞ்சிருவாங்க. இறந்தவர் நைட்டு இறக்குறாரு, அடுத்த நாள் அவங்க அடக்கம் பண்றாங்கன்னா அதுக்குள்ள அவங்க வீட்டில் 30 ஜுசு ஓதி முடிக்கின்ற ஒரு நிலையில இறந்தவங்க வீட்லையும் அந்த குரானை ஓதணுன்ற ஒரு பழக்கம் இன்னைக்கு முஸ்லிம்கள்ட்ட இருக்குதுங்க. இது தொடர்பாக மார்க்கத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, மார்க்கத்தில் இப்படி ஒரு புதிய வீடுகள் கட்டினாலோ அல்லது ஒரு புதிய கடைகள் திறந்தாலோ அங்க குரானை முழுக்க நீங்க போய் ஓதுங்க, அப்படி ஓதினால் உங்களுக்கு நன்மை நிறைய உண்டு, நிறைய பரக்கத்து கிடைக்கும் என்று எங்கேயுமே சொல்லப்படலை. மார்க்கத்தில் இதெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்படாத விஷயத்தை தான் நாம நன்மை நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த காரியத்தை கடைபிடிக்கிறாங்களே எல்லாமே இது பாவமான காரியம்னு செய்யறது இல்லை. அவங்களுடைய பார்வையில் என்ன, நம்ம குரானைத்தானே எடுத்து படிக்கிறோம், நாம குரானை எடுத்து படிக்கிறதுல என்ன நமக்கு தப்பா வந்துட போகுது, அல்லாஹ் நமக்கு என்ன நம்மளை என்ன குற்றவாளியாவா ஆக்கிற போறான் என்று நன்மை என்று நினைத்துத்தான் இன்றைக்கு இது போன்ற காரியத்தை செய்யறாங்க. நாம மார்க்கத்தில் ஒரு காரியத்தை நன்மை என்று நினைத்து செய்வதாக இருந்தால் நன்மைன்னு நினைக்கிறது நாம நன்மைன்னு நினைக்கணுமா, அல்லது அல்லாஹ் எதை நன்மைன்னு சொன்னானோ அதை நாம செய்யறதா? எதை நமக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நன்மையாக சொல்லப்பட்டிருக்குதோ அதுதான் நமக்கு நன்மையாக இருக்கும். அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லாத ஒரு காரியத்தை நாமளா நன்மை நினைச்சு செஞ்சாலும் அது அல்லாஹுடைய பார்வையில் நன்மையாக பார்க்கப்படாது. இன்னும் நன்மையாக பார்க்கப்படாதுன்னு மட்டும் கிடையாது, இறைவன் சொல்லாத விஷயத்தை நன்மைன்னு அவங்க செய்யறதுனால மறுமை நாள் அவங்க நஷ்டவாளியாகவும் இருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா, இஸ்லாத்துல சொல்லப்படாத காரியத்தை யார் நன்மை என்று எதிர்பார்த்து செய்யறாங்களோ, இஸ்லாத்தில் அல்லாஹ் ஒன்று சொல்லியிருக்க மாட்டான், இஸ்லாத்துல சொல்லப்படாத ஒரு காரியத்தை நன்மை நினைச்சு யாரு செய்யறாங்களோ ஃபலை யுக்பல மின்ஹு, அந்த காரியம் அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்ம நன்மை நினைச்சு செஞ்சாலும் அல்லாஹ் ஃபர்ஸ்ட் என்ன நிபந்தனை வைக்கிறான், நான் சொல்லாத ஒரு விஷயத்தை நீ நன்மைன்னு செய்வியா,
நான் இந்த காரியத்தை ஏத்துக்க மாட்டேன். அதுக்காக நாம எவ்வளவு செலவு செஞ்சாலும் அதை அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். அதுக்காக நாம எவ்வளவு நேரம் ஒதுக்கினாலும் அதை அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். ஏன்னா நன்மைங்கிறது அல்லாஹ்வால காட்டப்பட்டிருக்கணும். இறைவனால காட்டப்படாம இஸ்லாத்துல சொல்லப்படாத ஒரு காரியத்தை நாம நன்மன் நினைச்சு அதுக்காக எவ்வளவு சிரமத்தை மேற்கொண்டு நாம் செய்தாலும் அந்த காரியம் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னும் அந்த வசனத்தில் அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் ஹாசிரீன். இப்படி மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை செய்யக்கூடியவங்க மறுமை நாள்ல நஷ்டவாளிகளாகவும் இருப்பாங்க. அப்ப நன்மனு நாமள உருவாக்க கூடாது. அப்படி உருவாக்கினா அது அல்லாஹ் ஏத்துக்கவும் மாட்டான். இந்த மாதிரி காரியத்தை செய்யக்கூடியவங்க மறுமை நாள்ல நஷ்டவாளிகளாகவும் இருப்பாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மன் அஹதஸ ஃபீ அம்ரினா மா ஹாதா லைஸ அலைஹி ஃபஹுவ ரத்துன். நாம் கற்றுத்தராத ஒரு காரியத்தை நம்முடைய அனுமதி இல்லாம யார் ஒருவர் மார்க்கத்தில் புதுமையாக உண்டாக்குறாங்களோ அந்த காரியம் இறைவனால் மறுக்கப்படும். அல்லாஹ் அந்த காரியத்தை ஏத்துக்க மாட்டான். எனவே நமக்கு ஒரு காரியம் நன்மை என்று கிடைப்பதாக இருந்தால் அது இறைவனால் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கணும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அந்த புது வீடு விஷயத்தை எடுத்துக்கிடுங்க. புது வீடு தொடர்பாக நமக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு நபி மொழியில குறிப்பிடுறாங்க. சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது மலக்குமார்கள் சில செய்திகளை சொல்றதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது மலக்குமார்கள் தங்களுக்குள்ள பேசிக்கிடுறாங்க, நாம இந்த முஹம்மது நபிட்ட சில செய்தியை சொல்ல வந்திருக்கிறோம், ஆனா இவங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்களே, என்ன செய்யறது? அப்ப அதுல சில மலக்குமார்கள் சொல்றாங்க, முஹம்மது நபி அவங்க தூங்குனாலும் அவங்களுடைய கண்கள் தான் தூங்கும், அவங்க உள்ள தூங்காது. நாம என்ன செய்தி அவங்களுக்கு சொல்ல நினைக்கிறோமோ அதை நம்ம சொல்லிட்டு போயிருவோம், அதை அவங்க உள்ளத்துல வாங்கி வச்சுக்குவாங்க என்று சொல்லி அந்த மலக்குமார்கள் தங்களுக்குள்ள பேசிட்டு கடைசியில சரி வந்த செய்தி நம்ம முஹம்மது நபிக்கு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன செய்தியை சொல்ல வர்றாங்க? மலக்குமார்கள் சொல்றாங்க, இதோ தூங்கி கொண்டிருக்கிற இந்த மனிதருக்கு உதாரணம் மஸலி ரஜுலின், இன்னொரு நபர் தான் உதாரணம். இன்னொரு நபர்னா யாரு? ஒரு ஆள் ஒரு புதிய வீட்டை கட்டுகிறார். கவனிங்க, மலக்குமார்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உதாரணம் சொல்றாங்க. ஒரு ஆள் வந்து ஒரு புதிய வீட்டை கட்டுறாரு. வஜஅல ஃபீஹா மஅதுபா, அந்த வீட்டுல விருந்தையும் ஏற்பாடு செய்யறாரு. எப்படி விருந்தை ஏற்பாடு செஞ்சு வபஅஸ தாஇயன், ஒரு அழைப்பாளரையும் இவங்க சார்பா ஒவ்வொரு வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறாரு. இப்படி அவர் வீடு கட்டி இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல சாப்பாடு வச்சிருக்கிறாங்க, அந்த வீட்டுக்கு நீங்க வாங்க, அந்த வீட்டுல வந்து அந்த வீட்டை சுத்தி பாருங்க, அங்க இருக்கிற அந்த விருந்திலேயே பங்கெடுத்துக்குங்க என்று ஒரு அழைப்பாளரை அனுப்பிச்சு விடுறாரு. இப்படி அந்த அழைப்பாளர் ஒவ்வொரு வீடுகளா போய் சொல்லும் பொழுது அந்த அழைப்பாளருடைய அந்த பேச்சுக்கு யார் கட்டுப்படுறாங்களோ அவங்க தான் அந்த புதிய வீட்டுக்கு வர முடியும், அந்த வீட்டுல உள்ள விருந்தை சாப்பிட முடியும். யார் அந்த அழைப்பாளருடைய பேச்சுக்கு கட்டுப்படலையோ அவங்க அந்த புதிய வீட்டுக்குள்ளவும் வர முடியாது, அங்க உள்ள விருந்தையும் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த உதாரணத்தை இன்னும் விளக்கி சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட இந்த உதாரணத்தில் சொல்லப்பட்ட அந்த வீடு அத்தாரு அல் ஜன்னா, மறுமையில நல்லவங்களுக்காக பயன்படுத்தி இருக்கிற அந்த அல்லாஹ் தயாரித்திருக்கிற சொர்க்கம் தான் இந்த உதாரணத்தில் சொல்லப்பட்ட வீடு. அந்த வீட்டில் உள்ள விருந்து என்பது சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள். அந்த வீட்டை நோக்கி அழைக்கிறதுக்காக, அந்த விருந்தை நோக்கி அழைப்பதற்காக ஒரு அழைப்பாளர் போனாரு, அத்தாஇ முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அழைப்பாளராக அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் எனக்கு கட்டுப்படுறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்குள்ளவும் வந்துடலாம், அதுல உள்ள இன்பங்களை அனுபவிச்சிடலாம். யார் எனக்கு கட்டுப்படலையோ அவங்க சொர்க்கத்துக்குள்ள வரையும் முடியாது, அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இன்னும் அந்த செய்தியில் இன்னும் கூடுதல் தகவல் வருது. இதை நாம பார்க்கிறது என்னன்னா, புது வீடு கட்டினால் மார்க்கம் நமக்கு என்னென்ன செய்ய சொல்லி அனுமதிக்கிறது. ஒரு ஆள் வீடு கட்டுறது தப்பு இல்லை, வீட்டுல விருந்து வைக்கிறது தப்பு இல்லை, விருந்துக்காக சொந்த பந்தத்தை அழைக்கிறது அது தப்பு இல்லை. அதெல்லாம் மார்க்கத்தில் இப்படி நமக்கு ஒரு உதாரணத்தின் சொல்லப்பட்டதன் மூலமா அல்லாஹ் இதையெல்லாம் அனுமதிச்ச ஒரு காரியம் ஆக்குறான். அங்க போய் குரானை எல்லாரும் எடுத்து ஓதுனா அதுல பரக்கத்து கிடைக்கும் நன்மை எதிர்பார்த்து செய்யறமே. இந்த இஸ்லாத்தில் இப்படி ஒரு காரியம் இருக்குதுன்னா அதை யாரு சொல்லணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லணுமா இல்லையா? அல்லாஹ் குரான்ல சொல்லணுமா இல்லையா? அப்ப அல்லாஹ் சொல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாம இதுவெல்லாம் நன்மை என்ற பெயரில் நம்ம மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. எனவே இது போன்ற விஷயங்களை தவிர்த்துக்கிடணும். நீங்க புது வீடு கட்டுறீங்களா, பிஸ்மில்லா சொல்லி உள்ள போங்க,
தனிப்பட்ட முறையில் இறைவா எனக்கு இந்த வீட்டில் நிறைய பரக்கத்து கொடுன்னு கேளுங்க. ஒரு கடையை நீங்க திறக்கிறீங்களா, இறைவா நான் செய்யக்கூடிய வியாபாரம் ஹலாலான ஒரு வியாபாரமா இருக்கணும், மார்க்கம் அனுமதிச்ச ஒரு வியாபாரமா இருக்கணும், அதுல உன்னுடைய லாபம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வியாபாரமா இருக்கணும். தனிப்பட்ட முறையில் துவா செய்து விட்டு நீங்க கடையை திறந்து நீங்க அப்படி போய் கொண்டு இருக்க வேண்டியதானே. அதை விட்டு விட்டு அப்படி குரானை நாம எல்லாம் எடுத்து படிக்கிறதுங்கிறது, அப்படி குரானை நாம எல்லாரும் உட்கார்ந்து ஓதுனோம்னா அது நமக்கு நன்மை கிடைக்கணும்னு செய்யறது, இது மார்க்கத்தின் பெயர்ல ஒரு பிதஅத்தாக நாமளா உருவாக்கி இருக்கிறோம். இது போன்ற அந்த பிதஅத்துகள் தான் நம்மள அனாச்சாரத்துல கொண்டு போய் தள்ளிரும். எனவே அந்த புது வீடு கட்டக்கூடிய அந்த நேரத்தில் இது போன்ற காரியங்களை நாம கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். ஆனா நம்ம மக்களுடைய நிலை என்ன தெரியுமா, ஒரு காரியத்தை செய்யாதீங்கன்னு நமக்கு மார்க்கத்தில் இருக்குதுன்னு வைங்க, அதை ஓடி ஓடி செய்வாங்க. இதை செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றான்னு வைங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னு வைங்க, அதை செய்ய மாட்டாங்க. இப்படி புது வீடு கட்டின உடனே ஒவ்வொரு குரான் ஓதக்கூடிய ஆட்களெல்லாம் வச்சு குரான் ஓத சொல்றாங்களே, அது மார்க்கத்தில் இல்லை. அதுக்காக அவ்வளவு போட்டி போடுறாங்க. ஆனா மார்க்கத்தில் என்ன இருக்குது, லா தஜஅலு புயூதக்கும் மகாபிர், நீங்க உங்க வீடுகளை மண்ணறைகளாக ஆக்கிக்கிடாதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வீடுகளை மண்ணறையாக ஆக்காதீங்கன்னா என்ன அர்த்தம், வீட்டுல இறந்தவங்களை அடக்காதீங்கன்னா நமக்கு சொல்றாங்க. நம்ம யாராவது இறந்த வீட்டிலேயே அடக்கம் பண்றோம், நம்ம அத்தா நம்ம அம்மா எல்லாம் இறந்து போனாங்கன்னா அவங்க நம்ம வீட்டிலேயே நம்ம அடக்கம் பண்ணுவோம். இறந்தவங்களை அடக்கம் பண்றதுக்குன்னு தனி கபிரிஸ்தான் இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தஜஅலு புயூதக்கும் மகாபிர், நீங்க உங்க வீடுகளை மண்ணறையாக ஆக்காதீங்க. அப்ப மண்ணறையாக ஆக்காதீங்க, நம்ம யாரையுமே அடக்கம் பண்றது இல்லை. இருந்தாலும் ஏன் அல்லாஹ்வுடைய எப்படி தூதர் அப்படி சொன்னாங்க என்று அந்த ஹதீஸ்ல அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து கூடுதலா சொல்றாங்க, எந்த வீடுகள்ல சூரத்துல் பக்கரா ஓதப்படாம இருக்குதோ அந்த வீடு பாழடைந்த வீடுக்கு சமம். நீங்க உங்க வீடுகள் அப்படி அமைத்துக் கொள்ளாம சூரா பக்கராவை ஓத அடிக்கடி நீங்க அந்த வீட்டுல அந்த குரானை ஓதிட்டு வாங்க. அந்த புது வீடு கட்டினப்ப அப்ப மார்க்கத்தில் இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ல, அது அல்லாம இதர நாட்கள்ல சகஜமா நீங்க வாழக்கூடிய நாட்கள்ல அப்ப வீட்டுல நீங்க குரானை எடுத்து ஓதுங்க. குறிப்பா சூரா பக்கராவை எடுத்து ஓதுங்க. சூரா பக்கரா ஓதப்படாட்ட அந்த வீடு பாலடைந்த வீட்டிற்கு சமம்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்றாங்க. அதை யாராவது நம்ம செய்யறோமா? வீட்டுல நாடகம் ஓடும், படம் ஓடும், பாட்டு ஓடும், அதே மாதிரி நகைச்சுவை ஓடும். இப்படி எல்லாம் ஓடக்கூடிய வீட்டுல குரான நார்மலான நேரங்கள்ல ஓதுறத பார்க்க முடியலையே. மார்க்கம் சொல்லுது நார்மலான நேரங்கள்ல நீங்க வீட்டுல குரானை எடுத்து படிங்கன்னு சொல்லுது. நம்ம மக்கள் அதை செய்ய மாட்டாங்க. அதை செய்யாம அந்த வீடு கெட்டின உடனே மார்க்கத்தில் சொல்லப்படாம எல்லா மக்களையுமே இவங்க வர சொல்லி அந்த குரானை ஓத வைக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. எனவே அப்படி புது வீடு கட்டிய பொழுதோ அல்லது புது கடை கட்டிய பொழுதோ இப்படி நாம அப்படி ஓதணும், அப்படி ஓத சொல்லி நமக்கு மார்க்கத்தில் எங்கேயுமே இல்லை. மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை தான் புதுமையாக நாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். அந்த புதுமையான காரியங்கள் நாம எல்லாருமே என்ன செஞ்சுக்கிடணும், அதை விலகிக்கிடணும். ஏன்னா அந்த பிதஅத்தெல்லாம் மறுமை நாள்ல நம்மளை நரகத்துல கொண்டு போய் தள்ளிடும். அதுக்காகத்தான் நம்ம ஜமா சார்பா பிதஅத் ஒழிப்பு மாநாடு திருச்சியில நம்ம ஏற்பாடு செஞ்சு அதற்கான பிரச்சாரங்களை நம்ம தொடர்ச்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி ஏராளமான பிதஅத், அந்த புது வீடு கட்டினா மாத்திரம் இல்ல, இன்னும் ஏராளமான பிதஅத் நம்ம மக்கள்கிட்ட இருக்குது. அவ்வளவு பிதஅத்துல இருந்து நாமளும் விலகி இருக்கணும். அடுத்த மக்களுக்கும் அந்த போன்ற காரியங்களை செய்யும்போது விளக்கக்கூடிய மக்களாக, அந்த தீமையை தடுக்கக்கூடிய மக்களாக இருக்கணுங்கிறத இந்த கேள்விக்கான பதிலா சொல்லிக் கொள்றேன். அடுத்த